ஓகே. ஸோ இது வந்து விசிபிள் ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்ரு. இது வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா 310லேருந்து 315 அப் டு 990 வரலும் வேவ் லென்த் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை அது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது இனிஷியல் ரேஞ்சு 312 அப்படியே நிற்கும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்பரஸு, நைட்ரேட்டு, சல்ஃபேட்டு, ஸோ இந்த மாதிரி எலிமெண்ட்ஸை டேரெக்டாக செக் பண்ணிக்கலாம். ஸோ இதனோட காலிப்ரேஷன் ப்ரொசீஜர் யூஸ்வலாக பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ஆன் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வார்ம் அப் டைம் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டோட வேவ் லென்த்து நீங்கள் என்ன டெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அந்த டெஸ்ட்டுக்குரிய வேவ் லென்த்து ஃபஸ்ட்டு செட் பண்ணணும். ஓகேங்களா? போட்டேன்னா அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஃபங்க்ஷன் ஒரு சுவிட்ச் இருக்கும். இந்த சுவிட்சில் பர்சன்டேஜ் டி, ஓடி, கான்சன்ட்ரேஷன் மொத்தம் 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு செட்டிங்கில் முதற்கொண்டு எல்லாமே 2 செட்டிங் பண்ணணும். 0 செட்டிங் ஒன்று, 100 செட்டிங் ஒன்றும். அந்த 2 செட்டிங்க்கும் பர்சன்டேஜ் டிலே வச்சுக்கோங்க, உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் சென்சிட்டிவிட்டி பொறுத்தவரை இந்த மாதிரி லோயர் ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் நீங்கள் மேக்ஸிமம் சென்சிட்டிவிட்டி வச்சுக்கலாம். 3 இருக்கட்டும், தப்பு இல்லை. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வேவ்லென்த் செட் பண்ணிவிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு சுவிட்சுன்னு ஒன்று இருக்கும். இந்த சுவிட்சு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கம்பெனிக்காரங்க கொடுக்குறது பார்த்தீங்கன்னா 340 to 400. பட் ஆனால் அந்த டூரேஷனுக்குள்ளே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஆம்பிளிஃபிகேஷன் நடக்காது. ஸோ அதனால் என்ன 340 to 660 வரலும் இந்த சுவிட்சு மேலே இருக்கணும். 660லேருந்து 960 வரலும் கீழே இருக்கணும். இந்த ஆப்ஷன் இருந்தால் மட்டும் தான் இந்த மாடல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வச்சுருக்கு வந்து 410. ஸோ அது வந்து 660க்கு உள்ளதாக இருக்குது. ஸோ ரேஞ்ச் சுவிட்சு மேலே இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இது வந்து பிளாக் கலர் கீவேர்ட்டு, டார்க் கீவேர்ட்டுன்னு சொல்லுவோம். டம்மி, டார்க்குன்னு கூட இல்லை, டம்மி கீவேர்ட்டு. இப்போ அந்த டம்மி கீவேர்ட்டில் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஹோல்டர் இருக்கும் சரிங்களா? ஸோ இதில் வந்து இந்த டம்மி கீவேர்ட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணணும். எப்போவுமே கீவேர்ட்டு நார்மல் உள்ள வச்சோன்னே இந்த லிட்டை க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த ரைட் சைடில் பாருங்கள் காலிப்ரேட்டுன்னு போட்டு ஃபோர்ஸு ஃபைனல்னு போட்டிருக்கோம். இதில் இந்த ஃபோர்ஸ் கண்ட்ரோலர் நாபை முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் வச்சுக்கோங்க. இது இப்போ மினிமம் லோவில் இருக்குது, இப்போ இது மேக்ஸிமம். கோர்ஸ் நாபு மேக்ஸிமம். ஃபைன் ஞாபகம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக மினிமமுக்கு மேக்ஸிமமுக்கு இல்லாமல் ரெண்டுக்கு சென்டர். ஓகேவா? ஸோ இப்போ டிஸ்பிளே பாருங்கள் -00 சம்திங் இருக்குது இல்லையா? இப்போ செட் 0% டி இந்த கண்ட்ரோலர் அட்ஜஸ்ட் பண்ணி டிஸ்பிளேவை 00ன்னு செட் பண்ணணும். ஸோ இதில் தான் நீங்கள் சுத்தமாக பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கவே முடியாது. இந்த லாஸ்ட் டிஜிட்டு இந்த பிராண்டாக இருந்தாலும் சரி, நியர்பை இந்த ராயின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது எல்லாத்துலேயுமே வந்து இந்த எதையுமே வந்து நீங்கள் பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்க முடியாது. ஸோ இது லாஸ்ட் டிஜிட் எப்போவுமே ஆசிலேஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த மைனஸ் இண்டிகேட்டரும் அப்பப்போ வந்துட்டு தான் போகும். இதை ஒமிட் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு செட்டிங். இப்போ இந்த டம்மி கீவேர்ட்டை வெளியே எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், இந்த கீவேர்ட்